சென்னையின் முக்கிய வணிக பகுதியான தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலத்திற்கு முன்னாள் எம்எல்ஏ ஜே. அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் வகையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் பாலத்துடன் இணைக்கப்பட்டு 1.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. பாலத்தின் நடுவே தியாகராய நகர் பேருந்து நிலைய பகுதியில் வாகனங்கள் ஏறி இறங்க ஏதுவாக அணுகு சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. விறுவிறுப்பாக பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்மட்ட பாலத்தை திறந்து வைத்தார். மேலும் பாலத்தில் நடந்து சென்றும் பார்வையிட்ட அவர் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் வகையிலும் தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே பாலத்திற்கு அணுகு சாலையும் அமைக்கப்பட்டுள்ளதால் முக்கிய வணிக பகுதியான தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்று வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சுத்தி வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸி. சைதாப்பேட்டை வரவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அங்கே வேகன்கோ சிக்னல் ஏறணும்னா இங்கே சைதாப்பேட்டை ஸ்ட்ரைட்டா வந்துருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிரிட்ஜ் திறந்தது. போக்குவரத்து நெரிசலான இடத்துல இந்த மாதிரி மேம்பாலங்கள் தேவையானது மக்களுக்கு. மிகச்சிறந்த பாலம். இப்போ பக்கத்திலே ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து பிக்கப் வருது அப்படின்னா அதை நான் 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் தான் எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. 8.40 மீட்டர் அகலத்தில் 53 வலுவான தூண்களுடன் 3800 மெட்ரிக் டன் இருப்பினால் நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் என்ற பெருமையையும் சென்னையின் புதிய அடையாளமாகவும் உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் புதிய பாலம் மாறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.